அஜித்குமார் நடிப்பில் விடாமுயற்சி திரைப்படம் திரையரங்களில் வெளியாக இருக்கிறது. இந்த திரைப்படத்தை இயக்குனர் மகிழ் திருமேனி இயக்கியுள்ளார். இந்த படம் சில காரணங்களால் ரிலீஸ் தேதி தள்ளி போய் கொண்டே போனது. கடைசியாக பிப்ரவரி 6ஆம் தேதி முடிவு செய்து தற்பொழுது டிக்கெட் புக்கிங் பல இடங்களில் விறுவிறுப்பாக நடந்து முடிந்திருக்கிறது. இந்த படத்தில் நடித்த பிரபலங்கள் பலரும் பேட்டிகள் கொடுத்து வருகின்றனர். இதனால் இந்த படத்தின் எதிர்பார்ப்பு அதிகமாகி ப்ரீ புக்கிங் அதிக அளவில் நடந்து வருகிறது. விடாமுயற்சி திரைப்படம் சோலோவாக வெளியாவதால் வசூலில் அதிக அளவில் சாதனை படைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் இந்த திரைப்படம் விஜய் படத்தின் சாதனைகளை முறியடிக்குமா எனவும் சமூக வலைதளங்களில் பேசப்பட்டு வருகிறது. இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட 1000 திரையரங்களில் திரையிட திட்டமிட்டிருக்கின்றனர். ஆனால் இதற்கு முன்பு விஜயின் பீஸ்ட் திரைப்படம் 1050 தியேட்டர்களில் வெளியாகி இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து விஜய் நடிப்பில் கடைசியாக வெளியான கோட் திரைப்படமும் 1100 தியேட்டர்களில் வெளியாகி இருந்தது. தமிழகம் முழுக்க அனைத்து திரையரங்களிலும் முதல் முறையாக விஜயின் திரைப்படம் தான் திரையிடப்பட்டது. இதனால் மிகப்பெரிய ஓபனிங் விஜய்க்கு தான் கிடைத்துள்ளதாக விஜய் ரசிகர்கள் கூறி வருகின்றனர். வசூலை வைத்துதான் படத்தின் வெற்றியை தற்பொழுது தீர்மானிக்கப்பட்டு வருகிறது. கோட் படத்தின் சாதனைகளை விட விடாமுயற்சி முறியடிக்குமா என பொறுத்திருந்து பார்க்கலாம்.